வெல்கம் டு ஹாண்டட் டைம்ஸ். மூங்கில் பள்ளம் ஏரியாவில் இருந்து வந்த ஃபோன் காலை தொடர்ந்து அங்க விசாரிக்க போயிருக்காரு எஸ்ஐ இளங்கோ. அந்த ஏரியாவுக்கு போய் கால் பண்ணவரோட வீட்டை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட எதுக்காக கால் பண்ணாருன்றதுக்கான எல்லா டீட்டெயில்ஸையும் விசாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தாமஸோட வீட்டுக்கு போயிருக்காங்க ஜோசஃபும் இளங்கோவும். வேற வழி இல்லாம அந்த வீட்டுக்குள்ள போக அந்த வீட்டோட மெயின் டோரை உதைச்சு திறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான் இளங்கோ. உள்ள போய் அவன் பார்த்த காட்சி அவனோட இதயத்தை ஒரு நிமிஷம் உறைய வச்சிடுச்சு. அப்படி இளங்கோ உள்ள என்ன பார்த்தான் வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். ஹாலுக்கு எதிரில் இருந்த பெட்ரூம்ல இருந்து எடுத்த டைரி அவன் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டோட மேல் தளத்துல ஏதோ சத்தம் கேட்கவும் டக்குன்னு அந்த டைரியை மூடி வெளியே இருந்த ஜோசப் கிட்ட கொடுத்துட்டு உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க போனா இளங்கோ. அங்க ஹாலை தாண்டதும் கிச்சனை பார்த்திருக்கான் இளங்கோ. அந்த கிச்சனுக்கு நேர் எதிரில் ஒரு டைனிங் டேபிள் போடப்பட்டிருந்துச்சு. அந்த டைனிங் டேபிள் அவன் பார்த்த காட்சி அவனோட இதய துடிப்பையே ஒரு நிமிஷம் நிக்க வச்சது. ஏன்னா அந்த வீட்டில் இருந்த எல்லாரும், அதாவது அந்த வீட்டில் இருந்த 4 பேரும் அந்த டைனிங் டேபிள்ல எதிரில் உட்கார வைக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அவங்க யாருமே உயிரோட இல்லைன்றது. எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கிட்டோ இல்ல சாகடிக்கப்பட்டோ உயிரில்லாத பிணமா அந்த டைனிங் டேபிள்ல எதிரில் உட்கார்ந்து இருந்தாங்க ஆர் உட்கார வைக்கப்பட்டிருந்தாங்க. அந்த வரிசை எப்படி இருந்துச்சுன்னா, முதல்ல தாமஸ், அப்படியே அவருக்கு எதிரில் அவரோட மனைவி டெய்ஸி, அவங்களுக்கு பக்கத்திலேயே எதிரில் 2 பசங்க ஒருத்தர் பார்த்த மாதிரி அந்த டேபிள்ல உட்கார வைக்கப்பட்டிருந்தாங்க. அந்த 4 பேரையும் பார்க்கும்போது அவங்க இறந்து போன மாதிரியே தெரியல, ஜஸ்ட் அப்படியே நகராம பொம்மை மாதிரி உட்கார்ந்து இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி ஒரு காட்சியை பார்த்ததும் அவனுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியில நாக்கு வறண்ட போக ஆரம்பிச்சது. கால்கள் பலமிழந்து தடுமாற ஆரம்பிச்சது. அவன் போலீஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா தனியா ஃபேஸ் பண்ண ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை அது. அங்க இருந்த குளிரையும் தாண்டி அவனுக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சது. எப்படியோ தைரியத்தை வரவழைச்சிட்டு திரும்ப மெயின் டோர் கிட்ட வந்தான் இளங்கோ. வந்தவனோட முகம் பேயறைஞ்ச மாதிரி இருந்தத ஜோசப் கவனிக்க தவறல. அந்த குளிர்லையும் வேர்த்து போயிருந்த அவனோட முகத்தை பார்த்து என்னாச்சு சார்னு கேட்டிருக்காரு. அப்போ தைரியத்தை வரவழைச்சிட்டு, சார், போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் போட்டு உடனடியா அவங்களை இங்க வர சொல்லுங்கன்னு ஒருவித பதட்டத்தோடைய சொன்னா இளங்கோ. அதுக்கு ஜோசப், ஏன் சார் என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கு, நான் எது நடந்திருக்க கூடாதுன்னு பயப்பட்டனோ அதுதான் சார் நடந்திருக்கு. அந்த 4 பேரும் செத்துட்டாங்க சார். நீங்க தயவு செஞ்சு அதை பார்க்க வேணாம், நான் இங்கேயே இருக்கேன், நீங்க போய் ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னா இளங்கோ. இளங்கோ சொன்ன அந்த விஷயத்தை கேட்டதும் அவரும் பதட்டமானாரு. என்ன சார் சொல்றீங்க, செத்துட்டாங்களா? நம்பவே முடியலையே சார்னு பதற ஆரம்பிச்சாரு. அதுக்கு இளங்கோ, ஜோசப் சார், நீங்க நம்பிதான் ஆகணும், வேற வழி இல்ல, இப்ப போய் ஃபோன் பண்றீங்களான்னு சொல்லவும் கையில இருந்த டைரியோடையே அவரோட வீட்டுக்கு ஓடுனாரு ஜோசப். கேட்டை திறந்து வீட்டுக்குள்ள பதட்டமா ஓடி வந்த ஜோசப் பார்த்ததும் அவரோட மனைவி, என்னங்க என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கு, தாமஸ் ஃபேமிலியில எல்லாரும் செத்து போயிட்டாங்கமான்னு பதட்டமா சொல்லி இருக்காரு ஜோசப். இதை கேட்டு அவரோட மனைவியும் ஷாக் ஆகியிருக்காங்க. வந்தவர் அந்த டைரியை ஃபோன் பக்கத்திலேயே வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவசரமா கால் பண்ணியிருக்காரு. இந்த சமயத்துல அவனுக்கு ஏற்பட்ட அதே பதட்டத்தோடையே இளங்கோ வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு இருந்தான். அங்கிருந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஓடி போயிடுன்னு அவனோட மனசு சொல்லுச்சு. ஆனா அவன் போட்டிருந்த அந்த யூனிஃபார்ம் அவனை தடுத்து நிறுத்தி இருக்கு. அப்போ அவன் கொஞ்சமும் எதிர்பார்க்காதபடி அந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மறுபடியும் யாரோ வேகமா ஓடுற சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்டதும் இளங்கோவுக்கு சப்த நாடியும் அடங்கி போயிருக்கு. உள்ள போலாமா வேணாமான்ற ஒரு பெரிய போராட்டமே அவனுக்குள்ள ஏற்பட ஆரம்பிச்சது. ஒருவேளை அந்த குடும்பத்தை கொலை செஞ்சவன் இல்ல அவங்களோட இறப்புக்கு காரணமான யாரோ ஒருத்தர் மேல இருந்தாங்கன்னா, ஒருவேளை நம்ம பயத்தால அங்க போய் பார்க்கலனா அவனை தப்பிக்க விட்ட மாதிரி ஆகிடுமேன்ற எண்ணம் அவனுக்குள்ள ஏற்பட்டுச்சு. மாடிக்கு போகணும்னா அந்த டைனிங் ஏரியாவை தாண்டி தான் போகணும். அது வேற ஒரு பக்கம் இருந்தாலும் மனசுல தைரியத்தை வரவழைச்சிட்டு மெதுவா உள்ள போக ஆரம்பிச்சான். மறுபடியும் மேல இருந்து சத்தம் கேட்கவும் கை தானா அவனோட துப்பாக்கிய வெளியே எடுத்துச்சு. டைனிங் டேபிள் இருக்க பக்கம் திரும்பியே பார்க்க கூடாதுன்னு நினைச்சாலும் அனிச்சை செயலா கண்கள் தானா அந்த பக்கம் திரும்பிச்சு. அதை பார்த்துட்டு உடனே திரும்பிட்டாலும் ஒரு புது விஷயத்த அவன் அப்போதான் கவனிச்சான். அதுதான் அவங்களுக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருந்த தட்டு. முதல் தடவை பார்க்கும்போது, அதுவும் தனியா அந்த மாதிரியான ஒரு கோலத்துல 4 பிணங்களை பார்க்கும்போது ஏற்பட்ட ஷாக்ல மத்த எதுவுமே அவனோட மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகவே இல்லை. ஆனா இப்போ மறுபடியும் அந்த காட்சியை பார்க்கும்போதுதான் அந்த தட்டுகள் அவனோட கண்ணில் பட்டுச்சு. இதை அவன் கவனிச்சதும் அவனோட போலீஸ் மைண்ட் ஆக்டிவ் ஆச்சு. பயத்தை தாண்டி அவனுக்குள்ள இப்போ ஒரு கியூரியாசிட்டி ஏற்பட்டு மறுபடியும் அந்த டைனிங் டேபிளை திரும்பி பார்த்தான்.
எஸ், டைனிங் டேபிள்ல உட்கார வைக்கப்பட்டிருந்த அந்த 4 சடலங்கள் முன்னாடியும் ஒவ்வொரு பிளேட்டும் பக்கத்திலேயே கண்ணாடி கிளாஸும் வைக்கப்பட்டிருந்துச்சு. என்னடா இது வினோதமா இருக்கேன்னு பக்கத்துல போய் பார்த்தா அந்த தட்டுல உணவு மாதிரி ஏதோ ஒண்ணு இருந்துச்சு. ஆனா அது என்னன்னு தெரியல. அப்பதான் இன்னொரு விஷயத்தையும் அவன் கவனிச்சான். என்னன்னா அந்த டைனிங் டேபிள்ல மொத்தம் 5 தட்டுகள் இருந்துச்சு. இறந்து போன 4 பேருக்கு முன்னாடியும் ஒவ்வொரு பிளேட் வைக்கப்பட்டிருக்குன்னா சம்வாட் அதை புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஆனா அந்த 5வது பிளேட் யாரோடது? ஜோசப் சொன்னதை வச்சு பார்க்கும்போது கடைசி குழந்தை எப்பவோ இறந்து போயிடுச்சு. சோ அந்த குடும்பத்துல மீதம் இருந்தது 4 பேர் தான். அப்போ அந்த 5வது தட்டு யாரோடது? இதுல இன்னொரு விஷயத்தையும் கவனிச்சான். என்னன்னா அந்த 5வது தட்டுல இருந்த உணவு தான் டிஸ்டர்ப் ஆகியிருந்தது. அதாவது அதை யாரோ சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. மற்ற 4 தட்டும் டிஸ்டர்ப் செய்யப்படாம இருந்துச்சு. அதை கவனிக்க ஆரம்பிச்சதும் அவனுக்குள்ள ஏற்பட்டிருந்த பயமெல்லாம் என்ன ஆச்சு, எங்க போச்சுன்னே தெரியல. அங்க இருந்தது எல்லாம் நோட்டீஸ் பண்ண புது புது விஷயங்கள் அவனோட கண்கள்ல தென்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதையெல்லாம் பார்க்கும்போது இங்க அப்படி என்னதான் நடந்திருக்கும்? இவங்க எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் இறந்து போனாங்களா, இல்ல இங்க வேற ஏதாச்சும் நடந்திருக்குமான்ற மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்களும் கேள்விகளும் அவனுக்குள்ள ஏற்பட ஆரம்பிச்சது. அப்போ மறுபடியும் மாடியில இருந்து சத்தம் கேட்கவும் அவனோட கவனம் திரும்ப மாடிக்கு போயிருக்கு. சோ டைனிங் டேபிள் பக்கத்துல இருந்து விலகி மாடிக்கு போற படியில ஏற ஆரம்பிச்சான் இளங்கோ. மெதுவா துப்பாக்கிய கையில பிடிச்ச மாதிரியே படிகள்ல ஏறி மேல போனான். அங்கேயும் முதல்ல ஒரு பெரிய ஹால், அதுக்கு ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு தனித்தனி ரூம் இருந்துச்சு. அதுல ஒரு பக்கம் ரூமை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அது காலியா இருந்துச்சு. உள்ள ஒண்ணுமே இல்ல. அப்படியே அதுக்கு எதிரில் இருந்த ரூம் ஓபன் பண்றான். அங்க அவன் பார்த்த காட்சி கீழே இறந்து போனவங்களை பார்த்தப்போ அவனுக்கு என்ன மாதிரியான ஷாக்கை கொடுத்துச்சோ அதே மாதிரியான ஷாக்கை ஏற்படுத்துச்சு. ஏன்னா அந்த ரூம்ல ஏதோ டார்க் ரிச்சுவல் பண்ணதுக்கான அறிகுறிகளும் ரூம்ல பல்வேறு இடங்கள்ல ரத்தக்கரைகளும் ஏற்பட்டிருந்துச்சு. அதை பார்த்ததும் தான் ஒருவேளை இங்கே ஏதாவது நரபலி கொடுக்கப்பட்டிருக்குமோன்ற எண்ணம் முதல் முறையா அவனுக்கு தோணும் போதே வெளியே காலடி சத்தம் கேட்டிருக்கு. அந்த சத்தத்தை உணர்ந்த மறுநொடி அவனோட உடல் அவனையும் அறியாம சிலிர்க்க ஆரம்பிச்சது. மெதுவா கையில துப்பாக்கியோட வெளியே திரும்ப போயிருக்கான். வெளியே வந்து அந்த ஹாலோட எண்ட்ல அவன் பார்த்த காட்சிய அவனால நம்பவே முடியல. ஏன்னா அங்க குழந்தை மாதிரியான ஒரு உருவம் நின்னுகிட்டு இருந்துச்சு. ஆனா அது குழந்தையா? சத்தியமா இல்ல. அது ஏதோ ஒரு பிசாசு. எஸ், குழந்தை உருவத்துல இருந்த ஒரு பிசாசு. அதுகிட்ட இருந்து ஒரு மாதிரி அழுகின ஸ்மெல் வந்துகிட்டு இருந்துச்சு. முகம், கை, கால்கள் எல்லாம் அழுகி போய் அங்கங்க உடலோட பெரும்பகுதி தோள்களையே காணும். தோல் இல்லாத இடத்துல எல்லாம் ரத்தம் இல்லாத வெள்ளை நிற சதை தான் அருந்து தொங்கிட்டு இருந்துச்சு. அதோட கண்கள் தான் இளங்கோவுக்கு இன்னமும் மிரட்சியை ஏற்படுத்துச்சு. அதோட ஒரு பக்க கண்விழி வெள்ளை நிறத்திலையும் இன்னொரு பக்க கருவிழி சிகப்பு நிறத்திலையும் இருந்துச்சு. அதோட வடிவத்தை ஒரு வரியில சொல்லணும்னா, இறந்து போய் புதைக்கப்பட்டு அழுக ஆரம்பிச்ச ஒரு உடல் திடீர்னு உயிரோட எழுந்து வந்தா எப்படி இருக்கும்? பார்க்கவே விகாரமா உள்ளுக்குள்ள பகீர்னு ஒரு ஃபீலிங் ஏற்படும்ல, அதே மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் அப்போ இளங்கோவுக்கும் ஏற்பட்டுச்சு. அடுத்து என்ன செய்யறதுன்னு புரியாம அப்படியே சில மாதிரி நின்னுகிட்டு இருந்த இளங்கோவை பார்த்த அந்த பிசாசு, அப்பாவையும் என்னையும் பிரிக்க வந்தியா, வெளியே போன்னு கோவமா கைய நீட்டுனதுதான் மிச்சம். இளங்கோ ஏதோ ஒரு அன்னோன் ஃபோர்ஸ்னால பலமா பின்னாடி தூக்கி எறியப்பட்டான். பின்னாடி போய் சுவத்துல மோதுனதுல அவனோட பொறி கலங்கிடுச்சுன்னே சொல்லலாம். இருந்தாலும் சுதாரிச்சுட்டு அரைமயக்கத்தோட எழுந்து கீழே விழுந்து கிடந்த அவனோட துப்பாக்கியவும் எடுத்துக்கிட்டு தடுமாறின மாதிரியே கீழே இறங்கி போனான் இளங்கோ. கீழே இறங்கினவனுக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்து இருந்துச்சு. அவன் மேல போற வரைக்கும் டைனிங் டேபிள்ல ஒருத்தர் பார்த்த மாதிரி உட்கார வைக்கப்பட்டிருந்த அந்த 4 பேரோட தலையும் இப்போ இளங்கோ இறங்கி வந்த அந்த மாடிப்படிகளை நோக்கி திரும்பி இருந்துச்சு. அதை பார்க்கும்போது இறந்து போனவங்கெல்லாம் அவனையே திரும்பி பார்க்குற மாதிரி இருந்தது இளங்கோவுக்கு. பயத்துல ஒரு மாதிரி அவனுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சது. அப்போ கரெக்டா வெளியே போலீஸ் ஜீப்போட சைரன் சத்தம் கேட்கவும் மூச்சு வாங்கினபடியே மெதுவா தள்ளாடிக்கிட்டே வெளியே போனான் இளங்கோ. அவன் வெளியே போன அதே நேரத்துல இன்ஸ்பெக்டர் ஜோசப் கிட்ட பேசிக்கிட்டே அவசரமா தாமஸோட வீட்டை நோக்கி வந்துகிட்டு இருந்தாரு. வந்தவரு இளங்கோவோட நிலைய பார்த்துட்டு பதட்டமாகி வாட் ஹேப்பன், என்னாச்சு இளங்கோன்னு கேட்டுக்கிட்டே அவர் பக்கம் ஓடி வர ஆரம்பிச்சாரு. கரெக்டா மயங்கி விழப்போன இளங்கோவை அங்க போன இன்ஸ்பெக்டரும் மற்ற காவலர்களும் பிடிச்சுக்கிட்டாங்க. பதட்டத்தோட என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கு அவன் அரை மயக்கத்துல உள்ள மேலன்னு அதிர்ச்சி குறையாம ஒரு மாதிரி உளர ஆரம்பிச்சான். ஒன்னும் புரியாததால கான்ஸ்டபிள்ஸ் என்னன்னு உள்ள போய் பாருங்கன்னு சொல்லியிருக்காரு இன்ஸ்பெக்டர். 2 போலீஸ் எழுந்து உள்ள போக முதல் அடி எடுத்து வச்சதுதான் மிச்சம். அவங்க அந்த முதல் அடியை எடுத்து வச்சதுதான் மிச்சம். அந்த வீட்டோட மெயின் டோர் பயங்கர வேகத்துல படார்னு சாத்தி இருக்கு. அடுத்து அந்த வீட்டுல இருந்த ஒவ்வொரு லைட்டும் டக்குன்னு ஒவ்வொன்னா ஆஃப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நடக்கிறதையெல்லாம் ஒண்ணுமே புரியாம பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஜோசப், இன்ஸ்பெக்டர் மற்றும் அங்க இருந்தவங்க எல்லாருமே. இந்த நேரத்துல போலீஸ்காரோட சைரன் சத்தம் தொடர்ந்து நடந்த கலையபரத்தினால கொஞ்ச தூரம் தள்ளி இருந்தவங்களும் என்னாச்சோ தெரியலையேன்னு வெளியே வர ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய வெடி சத்தம் கேட்டுச்சு. எஸ்,
தாமஸோட வீடு வெடிச்சு பத்தி எரிய ஆரம்பிச்சது. எல்லாரும் அதிர்ந்து போனாங்க. ஜோசப் உட்பட யாருக்குமே என்ன நடந்ததுன்னு தெரியல, புரியவும் இல்ல. இளங்கோ சொன்னா மட்டும்தான் என்ன ஏதுன்றதே அவங்களுக்கு தெரிய வரும். ஆனா அவனும் அந்த நேரத்துல மயங்கி இருந்தான். உடனடியாக அங்க ஆம்புலன்ஸ், ஃபயர் இன்ஜின்னு எல்லாருக்குமே கால் பண்ணியிருக்காங்க. இளங்கோ கண்விழிக்க மறுநாள் ஈவினிங் ஆயிருக்கு. தாமஸ் வீட்டு மாடியில தலையில அடிபட்டதன் காரணமா தலையில அவனுக்கு பெரிய கட்டு போடப்பட்டிருந்துச்சு. அவன் கண் விழிச்சது தெரிஞ்சதும் முதல்ல இன்ஸ்பெக்டருக்கு தான் அந்த தகவலை சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவனை வந்து பார்த்தவரு இப்போ அவங்கிட்ட எதையும் கேட்க விரும்பாம இளங்கோ கிட்ட உடம்பு பார்த்துக்கோ, எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலான்னு எழுந்து போக பார்த்தாரு. ஆனா சார்னு அவரை கூப்பிட்டு நிறுத்தினவன் அங்க நடந்ததையெல்லாம் சொல்ல தயாரானான். அவனுக்கு இருந்த டயர்டையும் மீறி இன்ஸ்பெக்டர் கிட்ட இளங்கோ நடந்ததையெல்லாம் சொல்லி முடிச்சான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அடுத்த வீடியோல பார்க்கலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹாண்டட் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.